அன்பான தேவ ஜனமே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து, அவர் வரும் நாளில் அவரை சந்திப்பதற்கு ஏதுகரமான ஆயத்தமான முழு பூர்ண பரிசுத்தமடைந்த ஜீவியத்தை குறித்து நாம் அறிந்து அதை பின்பற்றி வருகின்ற ஆயத்தமாக இந்த நாட்களிலே நம் ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கின்றபடியினால், நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளில் அவருக்கு உரிய பரிசுத்த சாயலை, மகிமையின் ரூபத்தை அடைந்து கொண்டவர்கள் மாத்திரமே அவரோடு சேர்ந்து கொள்ளப் போகின்றார்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கின்றபடி, இந்த நாளிலும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தும், வருகையில் அவரோடு சேர்த்து கொள்ளப்படும் மணவாட்டியாகிய தேவ ஜனங்களை குறித்தும் இந்த நாளிலே ஆண்டவருடைய வேதவசனங்களை கொண்டு நாம் தியானம் செய்ய, நம் ஆண்டவர் தாமே தம்முடைய திருவசனங்களை நமக்கு வெளியரங்கமாக்கி தந்துள்ள மகிமையின் பிதாவாய் தேவனை நோக்கி ஒரு இமைப்பொழுது கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான சர்வ வல்லமையுள்ள நித்திய பிதாவாகிய தந்தையே, எங்கள் தேவாதி தெய்வமும் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாகிய இயேசுவே, நீர் உம்முடைய பரிசுத்தவான்களை உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் மணவாளனாக வர இருக்கின்றீர். ஆகினால் உம்முடைய வருகைக்கு என்று எங்களை மணவாட்டியாக ஆயத்தப்படுத்த சித்தம் கொண்டிருக்கின்றபடி, மணவாட்டியானவளாக பூர்ண பரிசுத்தம் அடைந்தவளாக நீர் எங்களை வளர்ப்பதற்கு ஏதுகரமான வேதவசனங்களை தந்தருள அன்பின் பிதாவே, தம் ஆவியானவரை கொண்டு இறங்கும்படி ஜெபிக்கின்றோம். நன்றி பிதாவே, நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் மகிமையின் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவும் குமாரனுமாக அவர் இருந்தபோதும், அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்ற சபையை தன்னோடு சேர்த்து கொள்ள அவர் மணவாளனாக வர இருக்கின்றபடியினால், அவருடைய வருகையில் சேர்ந்து கொள்ளக்கூடிய பரிசுத்தவான்களின் ஐக்கியம் என்ற சபையை மணவாட்டியாக அவர் ஆயத்தப்படுத்த சித்தம் கொண்டிருக்கின்றார் என்பதை வேதாகமத்தின் மூலமாக ஆவியானவர் நமக்கு பல நிலைகளில் வெளியரங்கமாக்கி கொண்டு வருகின்றார். திவ்யவாசனாகிய அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், திவ்யவாசனாகிய அப்போஸ்தலன் யோவானை கொண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தமணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் என்று வாசிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பரிசுத்தத்தை அடைந்து கொண்ட தேவ ஜனங்களுடைய ஐக்கியம் என்ற சபை தேவனுடைய வரிக்கென்று மணவாட்டியாக ஆயத்தப்படுத்தவே தேவன் சித்தம் கொண்டிருக்கின்றார் என்று இந்த வேத வசனங்கள் மூலமாக நாம் அறிவிக்கப்படுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராக அவருக்கு காத்து கொண்டிருக்கின்ற மக்களை அவருடைய மனைவி அல்லது மணவாட்டியாக சேர்த்துக் கொள்ளப்பட அவர் வரப்போகின்றார்.
அப்படி அவர் வரும் வேளையிலே அவரோடு சேர்த்து கொள்ளப்படக்கூடிய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்ற சபையானது அவர் விரும்புகின்றபடியாய் அவருடைய சன்னிதானத்திலே இருந்து அவரால் அருளப்படுகின்ற சுத்தமும் மெல்லியதும் பிரகாசமுமான வஸ்திரத்தை தரித்து கொண்டு, இது அவரால் அவளுக்கு கொடுக்கப்பட்டது, அவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு அதை பெற்றுக்கொண்ட அவர்கள் அணிந்து அதற்குரிய பூர்ண பரிசுத்த ஜீவியத்தை செய்து அவரோடு கூட அவருடைய ராஜ்யமாகிய சீயோனிலே சேர்ந்து கொள்வதற்கு என்று தேவனாய் கர்த்தர் சித்தம் கொண்டிருப்பதாக நாம் அறிய முடிகிறது. ஆற்றுக்குற்றியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பாக்கியவான்கள். அவர் தன் பரிசுத்தவான்கள் சேர்த்துக் கொள்ள வரும் வேளையில் அவரோடு சேர்ந்து கொள்வதற்கென்று எவர்களை எல்லாம் தேவன் முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அவர் முன்குறிப்பின்படி அழைக்கப்படுகிறார்கள். அவரால் அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம், அதன் பொருள் சுத்தம், மகா பரிசுத்தம். மெல்லிய வஸ்திரம் பூர்ண பரிசுத்தம், பிரகாசமான நீதியின் சூரியனாய் இயேசு கிறிஸ்துவின் மகிமின் பிரகாசம். இவைகளால் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்ட தேவ ஜனங்களுடைய ஐக்கியம் என்ற அந்த மனவாட்டியானவரை தன் வருகையிலே சேர்த்துக் கொள்ளும்படியாகவே தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றதாகவே நாம் அறிய முடிகிறது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று வாசிக்க முடிகிறது. சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். நாம் வாசித்த வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் என்று வாசித்தோம். மத்தேயு 5:12 அதே வசனத்தை நீங்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களிகூருங்கள் என்றால் பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டு இருக்கின்றபடியால் சந்தோஷப்பட்டு களிகூருங்கள் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை அறிய முடிகிறது. ஏனென்றால் சந்தோஷப்படுவதற்குரிய காரியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இவர்கள் சேர்ந்து கொண்ட உடனே அவரோடு கூட 1000 வருஷ அரசாட்சியில் இவர்கள் பங்கு பெறுகிறார்கள். முதல் காரியம், இவர்களை ஆண்டவர் 1000 வருட அரசாட்சியில் ராஜாக்களாக தொடர்ந்து ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்ற ஆசாரியராக இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட இருக்கின்றபடினாலே இவர்கள் சந்தோஷப்படுகின்றதாக நாம் அறிய முடிகிறது. அது முதற்கொண்டு இவருடைய பிரயாசங்கள், முயற்சிகள், எதிர்பார்க்குதல்கள் எல்லாம் பரலோகத்துக்கு உரியதும் சீயோனை சார்ந்தவைகளுமானபடியினால் இவர்கள் பூமியிலே எத்தனையோ நிந்தைகளும் அவமானங்களும் துன்பங்களும் துயரங்களும் பசியும் பட்டினியும் அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு, தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, தங்களுடைய மகிமையின் வாழ்க்கையை காத்துக்கொண்டு இவர்கள் மறுரூபம் அடைந்தபடியினால், ராஜ்யமான மண் இருக்கின்றபடியினால், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள இருக்கின்றபடினால் இவர்கள் சந்தோஷப்பட்டு களிகூறும்படியாக தேவனை இரக்கம் செய்கின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மணவாளன் என்று நாம் வாசித்தோம். வேதாகமத்திலும் பல இடங்களிலே அவர் வருகைக்கு ஆயத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 10ஆம் வசனங்களை மேலும் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு
மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் என்று 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தில் நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. 10ஆம் வசனம் அப்படியே அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது என்று நாம் அறிவிக்கப்படுகிறோம். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாக அவர் வரப்போகின்றார். அவர் எதுவரைக்கும் வரப்போகின்றார் என்றால், இவர்கள் வந்து தங்கியிருக்கக்கூடிய 10 கன்னிகைகளும் ஒருமனப்பட்டவர்களாய் எரிகின்ற தீவற்றியை உடையவர்களாய் வந்து காத்து கொண்டிருக்கின்ற இடம் பரலோக ராஜ்யம் என்றும், அந்த 10 கன்னிகைகள் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் சபை என்றும், சபையை பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பாக 10 கன்னிகைகளை பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பாக பரலோக ராஜ்யம் என்ற சபைக்கு ஒப்பாக ஆண்டவர் இங்கே அறிவிப்பதாக நாம் அறிய முடிகிறது. அப்படியானால் இந்த 10 கன்னிகைகளுடைய வாசஸ்தலமாகிய ராஜ்யம் சபை என்ற தேவனுடைய பரிசுத்தவான்கள் ஐக்கியம் என்ற மனவாட்சியானவரை சேர்த்துக் கொள்ள அவர் மணவாளனாக வரப்போகிறார். அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்று போதிக்கப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மகிமையின் தேவனாக வரப்போகின்றார் என்றெல்லாம் நாம் கடந்த நாட்களிலே தியானம் செய்திருக்கின்றோம். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகக்கூடிய சபையை அவர் மனவாட்டியாக, அந்த மனவாட்டியானவள் பூர்ண பரிசுத்தம் அடைந்தவராய், ஏனென்றால் வர இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூரண பரிசுத்தம் உள்ள ஆண்டவராக வரப்போகிறார். வேதாகமத்திலே அநேக இடங்களிலே நாம் வாசித்திருக்கின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூர்ண பரிசுத்தமுள்ள தெய்வமும் அன்பின் நேசரும் எவ்வளவேனும் குறைவில்லாத பரிசுத்த ஆண்டவருமானவராக இருக்கின்றபடியினால் வேதாகமத்திலே அவரை பற்றி நாம் பல இடங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளும் அவருக்கு பிரியமாயிற்று என்று நாம் அறிய முடிகிறது. இவர் மணவாளனாக வருகின்றார் என்றால், மணவாட்டியாக ஆயத்தமாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சபை என்ற ராஜ்யத்தை அவர் பரலோகத்தில் உள்ள தேவ தூதகணங்கள் தேவ சமூகம் யாவற்றோடு இவர்களை ஒப்புரவாக்கி கொள்வதற்காக இவர் வருவதாக நாம் அறிய முடிகிறது. அப்படியானால் வருகின்ற அவருடைய ஆவிக்குரிய நிலை சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருப்பதாக நாம் அறிய முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே நாம் பல இடங்களில் வாசிக்கின்றபடி எபேசியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. அறிவு கேட்டால் அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் வாசிக்கிறோம். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதாக நாம் வாசிக்க முடியாது. அப்படியானால் அவர் சகல பரிபூர்ணத்தாலும் நிறைந்தவர் என்று நாம் அறிய முடிகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகல பரிபூர்ணம் உடையவர் ஆனபடினால் அவரை சந்திக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கும் சபையும் அவருடைய சகல பரிபூர்ண பரிசுத்தத்தினாலும் அவருடைய மகிமையினாலும் நிரப்பப்பட்ட சபையாக பரிசுத்தவான்களாக அவர் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எபேசியர்களின் நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி அளவுத்தக்க பூர்ண புருஷராக வரைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் கிறிஸ்துவனுடைய, அதாவது மணவாளன் இயேசு கிறிஸ்துவனுடைய
பூரணமான மகிமை, பூர்ணமான பரிசுத்தம், இவைகளுக்கு ஏற்றபடியாய் ஆயத்தமாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்களை மட்டுமே தன்னோடு சேர்த்துக் கொள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறதாகவே வேதத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அங்கீதமாக வாசிக்க முடிகிறது. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூரண பரிசுத்தமுள்ள பிதாவாக அவர் இருக்கின்றபடியினால் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல பரிபூர்ண பரிசுத்தத்தையும் மகிமையும் கொண்டவராய் வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாகின்ற சபையும் கல்யாணத்தின் மூலமாக அவரோடு மனைவியாகிக் கொள்ள தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற சபையும் தன்னை சிருஷ்டித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாகவே, எந்த விதத்திலும் அவருடைய சாயலுக்கு மாறாக அல்ல, விளக்காக அல்ல, கொஞ்சம் குறைய அல்ல, முற்றுமுடிய தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். வேதாகமத்திலே நாம் அநேக இடங்களில் வாசித்திருக்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்கின்றோம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருக்க கடவீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய வருகையில் அவரோடு சேர்ந்து கொள்ளும்படி ஆயத்தம் ஆக்கப்பட அழைக்கப்படுகிற ஒவ்வொரு சபையும் தங்களை மணவாளனை சந்திக்க மணவாட்டியாக ஆயத்தமாக்கப்பட விரும்புகின்ற ஒவ்வொரு சபையும் பரலோகத்தில் இருக்கிற தன்னுடைய பரமபிதாவாகிய இயேசு கிறிஸ்துவானவர் பூரண சர்க்குணராக இருக்கின்றார். அவர் அப்படியே பூரண சர்க்குணராக வர இருக்கின்றபடியால் அவருடைய சபையும் அவருடைய மணவாட்டியும் அதற்கு ஒப்பான பூரண பரிசுத்தத்தை அடைந்து கொண்ட சபையாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். வேதாகமத்திலே கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வரியத்திற்குரியவளாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அது வருகைக்கென்று தங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகின்ற மணவாட்டியானவள் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொண்டவராக இவள் ஆயத்தமாக வேண்டும். தங்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வருகின்ற ஆண்டவரும் கிறிஸ்துவும் மணவாளனுமாகிய அவருடைய ரகசியத்தின் மகிமை என்ன, அவருடைய பரிசுத்தத்தின் மகிமை என்ன, அவருடைய பிரகாசத்தின் மகிமை என்ன என்பதை அறிந்து கொள்கிற உணர்வு என்றால் அதை அறிந்து அதை கை கொண்டு ஜீவிக்க வேண்டும் என்ற ஒப்புக் கொடுத்தலின் நிலையில் பூர்ண நிச்சயத்தை உடையவராக இருக்க வேண்டும் என்று தேவனாய கர்த்தர் நம்மில் எதிர்பார்க்கிறார். வேதாகமத்திலே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவராயிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவத்துவத்தின் பரிபூர்ணம், தேவத்துவம் என்றால் தேவனாகிய பிதாவினுடைய ஆவிக்குரிய பரிசுத்தத்திற்கும் மகிமைக்கும் சாயலுக்கும் உரிய நிலை எதுவோ அவை அனைத்திற்கும் தேவத்துவம் என்று சொல்லப்படுகிறது. தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கு. அப்படியானால் தேவத்துவத்தின் பரிபூர்ணத்துவத்தோடு அவர் மணவாளனாக வர இருக்கின்றபடினால் அவரோடு சேர்ந்து கொள்ள ஆயத்தப்படுத்துகிற சபையும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும்
தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவராயிருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் அநேக இடங்களிலே நாம் அறிகின்றபடி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்துவத்தையுடைய மகிமையின் சாயலுடையவராக வரப்போகிறார். அப்படியானால் அவர் சந்திக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிற மணவாட்டி சபையும், அவர் சந்திக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கின்ற பரிசுத்தவான்களும் தெய்வத்துவத்தின் சகல பரிசுத்தத்திலும் பிரகாசத்திலும் மகிமையிலும் பரிபூர்ணம் கொண்டவராயிருக்கவே தேவனாய் கர்த்தர் நம்மில் எதிர்பார்க்கிறார். வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் என்று நாம் வாசிக்க முடிகிறது. ஒரு பக்தன், ஒரு சபை மணவாளனாய் இயேசுவின் வருகையிலே சேர்ந்து கொள்ள ஆசிக்கின்ற பொழுது அவருக்குள் முதலாவது ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயத்தையுடையவராக இருக்கும் பொழுது அந்த பயத்தை சார்ந்த பரிசுத்த வாழ்க்கையானது அந்த சபைக்கு பூர்ண ரட்சிப்பை கொடுக்கிறதாக இருக்கிறது. பூரண தேவனுடைய சகல ரகசியங்களும் அறிந்து கொள்வதற்கு ஏதுகரமான ஞானத்தை அடைந்த சபையாக அது இருக்கிறது. அவரை குறித்து அறிவின் பூர்ண நிலையை அடைந்த சபையாக அது இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். வேதாகமத்திலே நாம் எபிரேயருக்கு எழுதிய நிருபத்திலே 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்க முடிகிறது. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆவியினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவரை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிற. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாக வரப்போகின்றார். அவரை சந்திக்க கல்யாணத்தின் மூலமாய் அவரோடு சீயோனிலே சேர்த்துக் கொள்ளப்பட அவர் சபையில் என்ன எதிர்பார்க்கிறார்? பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களுடைய வாசஸ்தலம். பரலோகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கின்ற நிமித்தமாய் நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம் அல்லவா? யாக்கோபுவின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் விதமாக வாசிக்கின்றோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலங்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சியோனை சார்ந்த தேவ ஜனங்கள் இவருடைய பெயர்கள் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதாக நாம் அறிய முடிகிறது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாக காணப்படுகிறவர்கள் பாக்கியவான்களிடம் வாசிக்க முடிகிறது. அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகையிலே அவருடைய சபையானது மனமாற்றியாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அந்த சபையில் வாசமாயிருக்கிற ஊழியர்கள் ஆனாலும் சரி, விசுவாசிகள் ஆனாலும் சரி, பரலோகத்தில் உள்ள ஜீவ புஸ்தகத்தில் இவருடைய பெயர் எழுதப்பட்டவர்களில் ஐக்கியம் என்ற சபையாக இருக்க வேண்டும் என்று நாம் அறிய முடிகிறது. இரண்டாவதாக சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் என்று வாசிக்கிறோம். சர்வ சங்கம் பரலோகத்தில் உள்ள தேவதூதர்களும் பூலோகத்தில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்ற சபையும் ஒன்றித்து ஆண்டவர் சிலுவை சின்ன ரத்தத்தினாலே கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் 19-20 வசனங்கள் வாசிக்கின்றபடி அவர் சிலுவை சின்ன ரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் அவர் ஒப்புரவாக்கினார் என்று வாசிக்கின்றபடி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் உள்ள தேவதூதகணங்கள் தேவ சமூகமும் பூமியில் உள்ள இந்த மணவாட்டி சபையும் ஒன்றித்து கொண்ட ஐக்கியம் கொண்ட ஆவிக்குரிய மேன்மையான நிலையில் அவரை ஆராதிக்கின்ற சபையாக அது ஆண்டவருடைய வரிக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கும் சபையாக இருக்க வேண்டும் என்று நாம் அறிவிக்கப்படுகிறோம். மூன்றாவதாக யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும்
பூர்ணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவியிடத்திற்கு வாசிக்கிறோம். அப்படியானால் அந்த மணவாட்டி சபையிலே நியாயாதிபதி, யாவருக்கு நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் அந்த சபை தேவாதி தேவன் வாசமாயிருக்கிற சபையாக இருக்க வேண்டும். தேவன் வாசமாய் கொண்டிருக்கிற தேவனிடத்திற்கும் தேவனுடைய சபையினிடத்திற்கும் இன்னும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவியிடத்திற்கும் மனசாட்சி காலத்தில் வாழ்ந்தவர் சுத்தவான்கள், நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்தவர் சுத்தவான்கள், கிருபையின் காலத்தில் வாழ்ந்த புறஞ்சாதியிலிருந்து மீட்கப்பட்டவர் சுத்தவான்கள், இவர்கள் அனைவருடைய ஐக்கியம் என்ற சபை அவருடைய ஆத்துமாக்கள் வாசமாய் கொண்டிருக்கிற சபையிடத்திற்கும் இன்னும் புதிய உடன்படிக்கையின் புது உடன்படிக்கை மத்தியஸ்தராய் இயேசு வாசமா இருக்கிற அந்த சபையிடத்திற்கும் ஆவியினுடைய ரத்தம் பேசுவாருக்கு நன்மையான பேசுகிற ரத்தம் தெளிக்கப்படும். ரத்தத்திலிருந்து வந்து சேர்ந்தீர்கள் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பூர்ண பரிசுத்தத்தை அடைந்து கொண்ட பரிசுத்தவான் ஐக்கியம் என்ற இந்த சர்வ சங்கமாகிய சபை என்று சொல்லப்படுகிறது. ஒரு மணவாட்டி சபை என்றால் இத்தனை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் படியான அத்தனை ஆவிக்குரிய நிலையும் பூர்ணமானதாக இருக்கின்ற பொழுது அந்த சபையை கர்த்தருடைய வருகையிலே மணவாட்டியாக அவரால் சேர்த்துக் கொள்ளப்பட முடியும் என்று வேதம் நமக்கு போதிக்கின்றது. இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற தேவ ஜனமே, ஒரு ஆண்டவர் சகலவற்றிலும் சம்பூர்ண பரிசுத்தமுள்ள தேவனாக வரப்போகிறார். அவர் பிதாவின் பூர்ண பரிசுத்தத்தை கொண்ட தேவனாக வரப்போகிறார். அவர் சந்திக்க அவரை போன்ற பூர்ண பரிசுத்தத்தை அடைந்த சபையாக, தேவாதி தேவன் வாசமாதிக்கிற சபையாக, தேவாதி தேவத்துடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் பூர்ண பரிசுத்தத்தை அடைந்து கொண்ட பரிசுத்தவான்கள் ஐக்கியம் சபையாக, தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிற சபையாக, ஆவியானவர் வாசமாதிக்கிற சபையாக நீ ஆயத்தமானால் மட்டுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மணவாளனாக வரும்போது நீ மணவாட்டியாக சேர்த்துக் கொள்ளப்பட முடியும். ஆயத்தமா? ஆயத்தப்பட கர்த்தர் உன்னை அழைக்கிறார். தேவன் தாமே தமது வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான அன்பு பிதாவே, அன்பின் மணாளா, நீர் உம்முடைய மணவாட்டியானவரை சேர்த்துக் கொள்ள நீர் வர இருக்கின்றபடினால் மணவாட்டியானவள் உம்மை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என்றதான ஆவிக்குரிய மேன்மையான பூர்ணத்துவத்துக்கு அடுத்த வேத வசனங்களை எங்களுக்கு நீர் வெளியரங்கமாக்கி கொடுத்து அதில் கை கொண்டு உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட எங்களுக்கு போதித்தபடியா நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்த ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே கர்த்தர் பேசி உம்முடைய வருகைக்கு பூர்ண பரிசுத்தத்தை அடைந்த மணவாட்டியாக ஆயத்தப்படுத்தும் என்று ஆடுகிறோம். நன்றி பிதாவே, நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரும் மகிமையின் பிதாவே. ஆமென், ஆமென். இலவச திருமண தகவல் தொடர்பு மையம், மறுபிறவியின் ரட்சிப்பை அடைந்த மணமக்கள் கீழ்காணும் விவரங்களுடன் எங்களை தொடர்பு கொள்ள உங்கள் முகவரி, பெயர், பிறந்த தேதி, தொலைபேசி எண்கள், உயரம் மற்றும் கல்வி தகுதி ஆகிய முழு விவரங்களை தெரிவிக்கவும். ஜெப உதவி மற்றும் விசிடி தேவைக்கு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஐ ஆசீர்வாதம் 181 கீழ் 1, பெத்தேல் ஹோம், தியாகராய நகர், காந்தி கிராமம், திண்டுக்கல் மாவட்டம். எங்களின் தொலைபேசி எண்கள் 0451 2452 162, மேலும் 9434649557. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.